நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டவரின் யோசனைகளும் மனிதர்களின் யோசனைகளும். ஆண்டவர் கடவுள் மனுஷர்களை குறித்து என்ன யோசிக்கிறார், மனுஷர்கள் ஆண்டவரை குறித்து என்ன யோசிக்கிறாங்க, இது நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவர் மனிதர்களை குறித்து என்ன யோசிக்கிறார் அப்படின்ட்டு ஒரு 7 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா மனிதர்கள் ஆண்டவரை குறித்து என்ன யோசிக்கிறாங்க என்பதையும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை குறித்து நல்ல யோசனைகளெல்லாம், நல்ல திட்டங்கள், பிளான்ஸ் அண்டு தாட்ஸ் நம்மை குறித்து ஆண்டவருடைய மனசில் இருக்குது அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். எரேமியா 29:11, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானக்கு ஏதுவான நினைவுகள், ஆலோசனைகள் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிறேன். தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே. ஆண்டவர் மனிதர்களை குறித்து நல்ல விஷயங்களை யோசிக்கிறார், உத்தேசிக்கிறார். ஆனால் மனுஷங்க தான் கடவுளை பற்றி வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. கடவுள் நல்லவர் இல்லாத மாதிரி, கடவுளை குறித்து ஒரு சரியான ஒரு நல்ல யோசனையில் நிறைய பேர் இருக்குது. கடவுளை விமர்சிக்கிறாங்க, கடவுளை குற்றம் சுமத்துறாங்க. ஒருத்தன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னானா, இந்த கடவுள் செய்கிறதெல்லாம் நியாயமாகவே இல்லை, எனக்கு ஒன்றும் சரிப்படலை அப்படின்னானா. என்னாச்சுப்பான்னு கேட்டால், இல்லை புளியா மரம் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கான மரம். புளியா மரத்தில் சொரக்காய்களை வச்சாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட்டுட்டு புளியா மரத்தில் சின்ன சின்ன புளியங்காயை வச்சுருக்கார் கடவுள். சொரக்காய் கொடியில் பெரிய பெரிய சொரக்காய்களை என்ன பண்ணுறாரு, காய்க்க வைக்கிறாரு. நண்பங்கிட்ட சொன்னானா. அப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் இவர் ஒரு பெரிய புளிய மரத்துக்கிட்ட கட்டில் போட்டுன்னு தூங்கி இருக்கிறார். ஒரு புளியம் பழம் மேலேருந்து வந்து இவன் முகத்துலேயே வந்து விழுந்துச்சான். இவன் அலறி ஏஞ்சி அப்படி ஏஞ்சி பார்த்தானா. அப்போ நினச்சானா, நான் நினச்ச மாதிரி அந்த ஹைட்டில் சொரக்காய் இருந்து இந்நேரம் அந்த சொரக்காய் வந்து என் முகத்தில் விழுந்திருந்தா நான் என்ன இருப்பேன்? இப்போ என்னை போல் ஆளுங்க புளிய மரத்துக்கிட்ட தூங்குவாங்க, புங்க மரத்துக்கிட்ட தூங்குவாங்க அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி மரங்களில் சின்ன சின்ன காய்களையும் பழங்களையும் வச்சுருக்காரு. நம்ம நினச்சது தான் தப்பு அப்படின்ட்டு அப்போ தான் அவன் யோசித்தானோ. இது மாதிரி தான் கடவுளை பற்றி மனுஷங்க யோசிக்கிறதே எல்லாம் குறுக்குத்தனமாக இருக்குது, எல்லாம் முரண்பாடாக யோசிக்கிறாங்க. ஆனால் கடவுள் மனிதர்களை குறித்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடவுளே சொல்கிறாரு. அதனால் நாம் கடவுளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நம்ம மேலே கடவுளுக்கு என்னென்ன நோக்கங்கள் இருக்குது, என்ன யோசனைகள் வச்சுருக்காரு, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் அவ்வளோ அற்புதமாக ஆண்டவரை நம்ம நேசிப்போம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை குறித்து என்னென்ன யோசிக்கிறார், ஆண்டவர் மனிதர்களை குறித்து என்னெல்லாம் யோசிக்கிறார். முதலாவது, நம்மை ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் இணைச்சிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியை உண்டாக்கணும் என்று ஆண்டவர் உத்தேசிக்கிறார், யோசிக்கிறார் என்பது நமக்கு புரியுது. யோவான் சுவிசேஷம் 1:12 படித்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே போதும், அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தராராம். வாசிங்க, அவரை
ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரர்கள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அங்கே என்ன இருக்குன்னா, விசுவாசமுள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்குது, விசுவாசம் என்னமோ இருக்குது, ஆனால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் உள்ளத்தில் இந்த தப்பு பாவமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் விட்டுடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் உள்ளம் என் வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆனால் விசுவாசம் மட்டும் வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் கடவுள் பிள்ளை என்கிற அந்த அந்தஸ்து, அந்த ஸ்தானம் நமக்கு கிடைக்கும். விசுவாசம் மட்டும் வச்சுருந்தா நம்ம கடவுள் பிள்ளைகள்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதும் இல்லை. ஏனென்றால் யாக்கோபில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள், அப்படி விசுவாசிப்பது நல்லது தான், பேய்களும் விசுவாசிக்குது, பேய்களும் கூட விசுவாசிக்குது. யாக்கோபு 2:19. அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கடவுள் பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஈஸியாக நம்ம வந்துடலாம். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்முடைய குறை குற்றங்கள் பாவங்கள் அறிக்கை செய்து விட்டுட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும், அவ்வளோதான். அப்படி தானே வசனம் சொல்லுது, அப்படி தானே இப்போ படித்தோம். அப்போது ஆண்டவர் நம்மை குறித்து என்ன யோசிக்கிறார்னா, நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஈஸியாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றிடணும் அப்படின்னு ஆண்டவர் யோசிக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற யோசனைகளை பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஈஸியாக நம்ம வாரிசுகளை மாற்றிடணும் அப்படின்னு ஆண்டவர் யோசிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நம்மை வாரிசுகளாக மாற்றணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஈஸியாக நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரவான்களாக வாரிசுகளாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் யோசிக்கிறார். இப்போ ஒரு வசனம், ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரருமாமே. சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம வாரிசுகளாக மாறுறதுக்கு எவ்வளோ ஈஸியான வழி ஆண்டவர் வச்சுட்டார் பார்த்துங்க. இது ஆண்டவருடைய யோசனை. இப்போ நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் வாரிசுகளாக மாறுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நம்ம வாரிசுகளாக இருப்போம். எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் சுதந்திரமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னீங்களே, ஆண்டவரே இதை செய்யுங்க, உங்களுடைய வாக்குத்தத்தம் தானே, இது எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நம்ம கேட்டு சுதந்திரிச்சு கொள்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பிள்ளைகள் இல்லைனாக்கா, நம்ம ஆண்டோட பிள்ளைகள் ஒன்றும் மாறலைன்னா ஒரு சுதந்திரம் ஆண்டுகிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. கெஞ்சி மன்றாடணும், ஐயா இரக்கம் பாராட்டும் ஐயா, உதவி செய்யும் ஐயா, தயவு கூர்ந்து இது செய்யுங்கப்பா அப்படின்னு தான் வேண்டிக் கொள்ள வேண்டியிருக்கும், கெஞ்ச வேண்டியிருக்கும். பிள்ளைகளாயிட்டோன்னாக்கா, நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, உங்களுடைய வாக்குத்தத்தம் தானே அது, எனக்கு அது நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு உரிமையோட ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அப்போது அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நம்மை வாரிசுகளாக ஈஸியான ஒரு வழியில் மாற்றுறதுக்கு ஆண்டவர் யோசனை உள்ளவராக இருக்கிறார், அப்படி மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. மூணாவதாக ஆண்டவருடைய யோசனை என்னென்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு யோசனை. ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் தான் செய்யணும். ஏனென்றால்
அது ஆண்டுடைய யோசனை. ஏன் ஆண்டவர் அப்படி யோசிக்கிறாரு என்றால், அது ஒரு கனமான ஊழியம். காட்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஏ ஹானரபிள் ஜாப் ஆர் ஹானரபிள் மினிஸ்ட்ரி. அந்த ஹானரபிள் மினிஸ்ட்ரியை தேவதூதர்கள் கூட செய்யக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் தான் செய்யணும், என்னுடைய பிள்ளைகளை கொண்டு அதை நிறைவேற்றணும் என்பது ஆண்டுடைய யோசனை. இது எங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 10:3 கொர்நேலியு என்கிறவரிடத்துல தேவதூதன் வர்றார். வந்துட்டு கொர்நேலியு இடத்துல பேசுகிறார். கொர்நேலியுவே, நீ நல்ல பக்தியாக இருக்கிற, விசுவாசமாக இருக்கிற, நல்ல மனசுள்ளவனாக இருக்கிற, ஜபங்கள்லாம் பண்ணுற, ஆனாலும் கூட முறைப்படி நீ ரட்சிக்கப்படலை. முறைப்படி நீ ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறை உனக்கு பேதுரு சொல்லி தருவார். பேதுரு யோப்பே என்கிற இடத்துல இருக்கிறாரு, அவரை ஆள் அனுப்பி வரவை, அவர் வந்து அந்த ரட்சிப்பின் வழியை உனக்கு சொல்லி தருவார் அப்படின்ட்டு தேவதூதன் கொர்நேலியு இடத்துல பேசுகிறார். இங்கே கவனிக்கணும், நீங்கள் ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி கொர்நேலியு இடத்துல பேச வச்சார். தேவதூதன் இந்த பேசினார். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. அந்த ரட்சிப்பின் வழி என்னன்னு தேவதூதனை வச்சே சொல்லக்கூடாது ஆண்டவர். தேவதூதன் இவ்வளோ சொல்கிறத விட, எப்பா இந்த மாதிரி ப்ராசஸ் மூலமாக நீ ரட்சிக்கப்படலாம், அந்த ப்ராசஸின் படி ரட்சிக்கப்படு, கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னு தேவதூதனை கொண்டு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, அந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கலாம். இல்லை, ஏன் நிறைவேற்றலை? நம்மை கொண்டு நிறைவேற்றணும்னு ஆண்டவருக்கு ஆசை. நம்ம மூலமாக தான் அந்த கனமான ஊழியம் நிறைவேறணும் என்பது ஆண்டவருடைய யோசனை. அது ஒரு கனமான ஊழியம். எபிரேயர் 5:4 இருக்குது, இது ஒரு கனமான ஊழியம் அப்படின்னு. அந்த கனமான ஊழியத்தை தேவதூதர்கள் செய்யக்கூடாது, என்னுடைய மகன்கள், என்னுடைய மகள்கள், என்னுடைய பிள்ளைகள் தான் செய்யணும் என்பது ஆண்டவருடைய யோசனை. இப்படியாக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இது ஒரு மகிமையான ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு, நம்மை கொண்டு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார், மனதாக இருக்கிறார், யோசனையாக இருக்கிறார். ஆனால் நாம தான் அதை தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, போய் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். செய்வாங்க, ஊழியம் தடைப்படாது, ஊழியம் நிறைவேறும். அன்றைக்கி எஸ்தர்கிட்ட சொல்லும்போது மொர்தெக்காய் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபத்து வந்திருக்குது, நீ ஒரு ராணியாக இருக்கிற, நீ ராஜா கிட்ட பேசிட்டு இந்த மக்களுக்கு இந்த ஆபத்திலிருந்து ரட்சிக்க உன்னால் முடியும், நீ அந்த ஸ்தானத்தில் இருக்கிற, நீ அதை செய் அப்படின்றாரு. அந்த அம்மா பயப்படுறாங்க, அந்த ராஜா பொல்லாதவன், அவங்ககிட்ட போய் பேச முடியாது அப்படின்னு அந்த அம்மாவுடைய தயக்கத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ மொர்தெக்காய் சொல்லுவார், இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிப்பு மூலயமா வரலன்னா வேற ஒரு மூலயமா வரும், நீ தான் செய்யணும்னு இல்லை, வேற ஒரு மூலமாக கூட ஆண்டவர் தம்முடைய மக்களை ரட்சிக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் நீ கணக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னு வார்னிங் பண்ணுறார் மொர்தெக்காய். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் ஊழியம் செய்யாவிட்டால் இருக்கிறாங்க செய்யட்டும் அப்படின்ட்டு நீங்கள் போனால் ஊழியம் ஒன்றும் நின்றுடாது, ஊழியம் நடந்துடும். ஆனால் அந்த பாக்கியம், அந்த ஸ்லாக்கியம், அந்த ஆசீர்வாதம் நீ இழந்துருவேன். அது மட்டுமல்ல, கடவுளுக்கு நீ ஊழியம் செய்யாவிட்டால் உனக்கு கொடுத்துருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும், ஆண்டவர் குறைச்சிடுவார் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. உபாகமம் 28:47. ஆண்டோட ஊழியத்தை நம்ம செய்யலைன்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மைகள், ஆண்டவர் கொடுத்த எல்லா வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிரும், ஆண்டவர் குறைச்சிருவார், எடுத்துருவார் அப்படி பைபிளில் இருக்குது. வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில்
நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம்னா சேவை செய்யாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியும் தாகமும் நிர்வாணமும் போதும் கர்த்தவனுக்கு விரோதமாக அனுப்பிடுவார். சரிங்களா? யோசிங்க. ஆகவே கடவுள் கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியம் பாக்கியம், இந்த கனமான ஊழியம், கடவுள் தன்னுடைய தூதர்களை கொண்டு கூட இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு இஷ்டப்படலை. உன்னையும் என்னையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த கனம், அந்த ஹானர் உனக்கும் எனக்கும் வரணும், நம்ம தான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். அதனால் கர்த்தருக்கு சேவை செய்வோமாக. கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் மீது இன்னும் ஆசீர்வாதங்களை கூட்டிக் கொள்ளணுமே ஒழிய கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் எடுத்து போடும்படி, குறைத்து விடும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோமாக. 4வது, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஊழியத்தை செய்து இந்த உலகத்தில் நம்ம மூலமாக ஒரு அசைவு கொண்டு வரணும் என்று ஆண்டவர் யோசிக்கிறார். விதவிதமான ஆண்டவருடைய வரங்கள்லாம் நமக்கு கொடுத்து உலகத்தில் ஒரு அசைவு கொண்டு வரணும். நம்முடைய ஆண்டவர் தான் உண்மையான கடவுள், உயிருள்ள கடவுள், மகிமையான கடவுள், ஜீவிக்கிற கடவுள் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்ம மூலமாக நிரூபித்து இந்த உலகத்தை அசைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு எல்லாருக்கும் நம்ம கேட்காமலே பலவிதமான வரங்களை தருகிறார். 1 கொரிந்தியர் 12:9-11 வரைக்கும் வாசித்தா 9 விதமான வரங்களை ஆண்டவர் தருகிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு 9 விதமான வரங்களை தர்றார். நாம் கேட்காமலே கொடுத்துட்றாரு. இப்போ உங்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிற வரங்கள் இருக்குது. வரங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எத்தனை வரம் கொடுத்துருக்காரு ஆண்டவர், என்ன வராது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கொண்டு உண்மையாய் உத்தமமாய் பயபக்தியாய் கடவுளுக்கு அந்த வரங்களை பயன்படுத்தணும். இல்லைனாக்கா ஆண்டவர் கணக்கு கேட்பார். சரி, இந்த வரங்கள் எல்லாம் நம்ம கேட்ட தர்றாரு என்றால் இல்லை. அங்கே இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து தருகிறான். எதுக்காக தர்றாரு? இந்த உலகத்தை அசைக்கணும், உலகத்தில் கர்த்தரையே தேவன் என்பதை நம்ம நிரூபிக்கணும், ஒரு அசைவு உலகத்தில் உண்டாக்கணும். அதுக்காக ஆண்டவர் தர்றார். அது ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய மனசு. ஆனால் நாமும் என்னென்ன வரங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு நமக்கு தெரியல. எத்தனை வரங்கள் தந்திருக்கிறது தெரியல. அவைகளை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, கவலைப்படுறதில்லை. பிரியமானவர்களே, உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தை அசைக்கணும் அப்படின்பது ஆண்டவருடைய யோசனை. அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரங்களை பயபக்தியோடு நீங்கள் கண்டுபிடிக்கணும், பயன்படுத்தணும், கடவுளுக்காக சேவை செய்யணும். இது ஆண்டவருடைய யோசனை. சீஷர்கள் ஒரு ஊரில் போகும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசிக்கிறாங்களாம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களே, இன்றைக்கும் உன்னையும் என்னையும் அது போல் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார், மனதாக இருக்கிறார், யோசிக்கிறார். நாமும் நம்ம ஒப்பு கொடுத்தா தான் அது நடக்கும். நம்ம ஒப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஆகவே நாம் ஒப்பு கொடுப்போம், ஊழியத்துக்காக தீர்மானங்கள் எடுப்போம், கர்த்தருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக, கலக்குகிறவர்களாக நம்மையும் பயன்படுத்தணும் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயன்படுவோமாக. அடுத்ததாக ஆண்டவருடைய யோசனைகள் மனிதர்களை குறித்து. சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம மூலமாக அழிக்கணும், நிர்மூலம் பண்ணணும் என்பது ஆண்டவருடைய யோசனை. இதுக்காக என்ன செய்கிறாரு என்று பார்த்தால், நமக்கு ஒரு வல்லமையை தருகிறார்.
ஒரு அதிகாரத்தை தருகிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10:19. சத்ருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த சத்ருடைய காரியங்களை நிர்மூலமாக்கிறதுக்கு, அவமாக்கி போடுறதுக்கு, இந்த சத்ரு சாத்தானுடைய காரியங்களை கட்டுறதுக்கு, அவிழ்க்கிறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் தந்து, இந்த சத்துடைய காரியங்களெல்லாம் அவனுடைய பிளான், அவனுடைய உத்தேசங்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய யோசனைகள்லாம் நிர்மூலமாக்கணும் என்பது ஆண்டவருடைய யோசனை. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, ஆண்டவருடைய திட்டங்களும் ஆண்டவருடைய யோசனைகளையும் ஆண்டவருடைய பிளான்ஸ் எல்லாம் அவன் தான் கெடுத்தான். ஆதியில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது ஆண்டவருக்கு இருந்த அந்த ஆசைகள், ஆண்டவருக்கு இருந்த நோக்கங்கள், அவங்களை குறித்து ஆண்டவருக்கு இருந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குனவன், கெடுத்தவன் சாத்தான். இப்போ ஆண்டவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, ஆண்டவர் என்ன மனதாக இருக்கிறார் அல்லது ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இதே மனிதன் என்னுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது இவனுக்கு என்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து, இவனை கொண்டே சாத்தானுடைய திட்டங்களும் சாத்தானுடைய எண்ணங்களும் சாத்தானுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும், நிர்மூலமாக்கணும், அவமாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் யோசிக்கிறார். அது மாதிரி தான் நமக்கு லூக்கா 10:19 படி நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு இருக்கிற திட்டங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம அழிக்கலாம். நம்மளுடைய குடும்பத்தை பற்றி சாத்தான் என்னென்ன யோசிக்கிறானோ, என்ன செய்யணும், என்னென்ன கெடுக்கணும், எப்படி நம்ம குடும்பத்தை நாசமாக்கணும் யோசிக்கிறானோ அது எல்லாத்தையும் நாம் கெடுத்துடலாம், நாம் அழிக்கலாம், நாம் நிர்மூலம் பண்ணலாம். அந்த அதிகாரம் நமக்கு ஆண்டு கொடுத்துட்டார். நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய ஊரை குறித்து, எங்கெல்லாம் சாத்தானுடைய காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கு, நிர்மூலமாக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி சாத்தானுடைய காரியங்களை அவமாக்கி போட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இது 5வது விஷயம். 6வது விஷயம், நம் மீது ஆண்டவர் இருக்கிற யோசனை என்னவென்றால், நம்மை இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய வைக்கணும் என்பது ஆண்டவருடைய யோசனையாக இருக்குது. எதுக்காக அந்த மாதிரி யோசனை அப்படின்னா, ஆண்டவர் ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு போனார். இந்த சாத்தான் வந்துட்டு ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்ட அந்த மனுஷனை வஞ்சித்து ஏமாற்றி சாத்தானுக்கு அடிமையாக மாற்றிக்கிட்டான். அப்போ ஆண்டவருடைய திட்டம் அங்கே நிறைவேறலை. ஆண்டவருடைய திட்டம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம், 1000 வருஷம் இந்த உலகத்தில் நம்ம ஆளுகை செய்ய வச்சு அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கே கூட்டிட்டு போவாராம். அல்லேலூயா. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாகவே நான் ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்தால் இந்த சாத்தான் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டான். என்னுடைய ஆசையையும் என்னுடைய திட்டத்தையும் என்னுடைய வாஞ்சையையும் நான் அப்படியெல்லாம் விடமாட்டேன். என் பிள்ளைகளை இந்த பூமியின் மீது 1000 வருஷம் ஆட்சி செய்ய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் பரலோகத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் மனதில் வைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய மனசில் அவர் சிந்திக்கிறார். நம்ம பற்றியெல்லாம் ஆண்டவருடைய மனசில் என்னென்ன அவர் யோசிக்கிறார் பாருங்கள். இது 6th பாயிண்ட். 7வதாக, பரலோகராஜ்யத்துக்கு நம்ம போன பிறகு அங்கே நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை அங்கே வச்சு நமக்கு தேவதூதர்களெல்லாம் வேலை செய்கிற மாதிரி, வேலைக்காரங்களாக இருக்கிற மாதிரி அங்கே நம்மளை அந்த நிலைமையில் வச்சுருக்கணும்னு ஆண்டவர்
யோசனையாக இருக்கிறார். இந்த யோசனை நாம் எபிரியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான் தேவதூதர்களாம். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு தேவதூதர்களெல்லாம் நமக்கு பணிவிடை செய்வாங்க. தேவதூதர்கள்லாம் நமக்கு பணிவிடை செய்வாங்க, வேலைக்காரங்களாக இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் வச்சுருப்பாராம். இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பற்றி யோசிக்கிறார். தேவனுக்கு நம்ம மேலே இருக்கிற யோசனைகளை 7 விதமாக பார்த்தோம்.